ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன ஒரு படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? பயங்கர விறுவிறுப்பான, பயங்கர பரபரப்பான ஒரு ஃபீல் குட் படத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னடா விறுவிறுப்பு பரபரப்புன்னா அப்புறம் எப்படி அது ஃபீல் குட் படமாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏன் இருக்கக்கூடாதா? எஸ், உங்களுக்காகவே இப்படி ஒரு படத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த கதை ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான ஃபீல் குட் படம் மட்டும் இல்லாம இது உண்மையாவே நடந்த சம்பவம். அலாஸ்கால உறைஞ்சு போற அளவுக்கு குளிர் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு தடவை ஒரு திமிங்கல குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள போக முடியாத மாதிரி ஒரு உறைபனியில மாட்டிக்குதுங்க. ஒரு அம்மா திமிங்கலம் ஒரு அப்பா திமிங்கலம் கூடவே வந்து ஒரு சின்ன திமிங்கலமும் வந்து அந்த உறைபனியில மாட்டிக்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த 3 திமிங்கலங்களை எப்படியாவது காப்பாத்தி கடல்ல கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு முயற்சியானது உலகம் முழுக்க பரவி பயங்கரமா வைரல் ஆகி உலகத்துல பல்வேறு மூலைகள்ல இருந்து உதவி அனுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 3 திமிங்கலங்களை காப்பாத்துற ப்ராசஸ்ல ஏகப்பட்ட தடைகள் ஏற்பட்டிருக்கு. அந்த தடைகள் எல்லாம் மீறி பல நாடுகள் ஒண்ணு சேர்ந்தது மட்டும் இல்லாம குறிப்பா அந்த ஊர் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த திமிங்கலத்தை காப்பாத்தினாங்களா இல்லையான்ற கதையை வெறும் கதையா மட்டும் இல்லாம நிஜத்திலே அங்க நடந்த விறுவிறுப்புடனும் பரபரப்புடனும் நமக்கு சொன்ன ஒரு கதை தான் பிக் மிராக்கிள். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அருமையான கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய கதையானது ஒரு சின்ன பையனுடைய வாய்ஸ் ஓவர்ல இருந்து ஆரம்பிக்குது. 1000 வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்து எங்க மக்கள் இந்த உலகத்துடைய எல்லையான இந்த பகுதியில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப படகுல சில பேர் வந்து அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இது டிராவல் கிடையாது. இவங்க எல்லாரும் திமிங்கலத்தை வேட்டையாடக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. காலங்காலமா ட்ரெடிஷனலா இந்த தொழிலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு திமிங்கலத்தை வேட்டையாடுறதுக்காக தான் இந்த படகானது போயிட்டு இருக்க. முன்னாடி ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா? இவன் பேர் தான் நேத்தன். அவனுக்கு பின்னாடியே உட்காந்துக்கிட்டு நீ இதை நல்லா கவனிக்கணும், அதோடைய ரிதத்தை நீ கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இவர் பேர் தான் மாலிக். இவருடைய குலத்தொழிலே வந்து திமிங்கலங்களை வேட்டையாடுறது தான். இவர் தான் நேத்தனை இப்ப வளர்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம திமிங்கலங்களை எப்படி வேட்டையாடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நேத்தனுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்க. இப்படியே இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஓபன் பண்ணா கடுமையான பனி பிரதேசமான அலாஸ்கால ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. இவர் பேர் தான் ஆடம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஹீரோ இவர் தான். இப்ப அவர் கையில ஒரு ஆவகாடோவை வச்சுக்கிட்டு இங்க இருந்து 300 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மெக்சிகோல விளையிற இந்த ஒரு காய் எப்படி உறைஞ்சு போற அளவுக்கு பனி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்துச்சு. 2 பிளேனை புடிச்சுதான் அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள போறாரு. எஸ், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த ஊர்ல இருக்கிற மக்களை இந்த ஹோட்டல்காரங்க திருப்திப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு கவரேஜ் ஒன்று பண்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா டிவிலும் டெலிகாஸ்ட் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா அதே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அவங்க அந்த மக்கள் கூட பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் கிளாப் பண்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடியவர். அவரு வந்து இந்த ஊரை கவர் பண்ணணுன்றதுக்காகவே அவங்க நியூஸ் சேனல் வழியா இந்த கடுமையான குளிர் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஊர்ல தங்கி இந்த ஊரை பத்தி இந்த உலகத்துக்கே சொல்லிட்டு இருக்காரு. ரொம்பவும் ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாரு. இவர் எல்லாருக்குமே தேங்க் பண்றாரு. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நேத்தன் பையன் வந்து உட்காரான். இவர் வந்து ஒரு 2 மாசமாவே இந்த ஊர்ல இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க நேத்தன். நேத்தன் வந்து ஒரு விஷயம் கேட்டிருப்பான். நேத்தன் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணா அவனும் அவன் ஃப்ரெண்டும் ஸ்னோ பைக் வச்சுன்னு ஸ்டண்ட் எல்லாம் காட்டுவாங்க. அதை எடுத்து நியூஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் ஒன்று போட்டிருப்பான். இவனும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணதுனால சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாரு. அப்படி அவங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கேமரால. அப்ப சடனா இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா பனி கட்டி போயிருக்கும். இதுக்கு அடியில இருக்கிறது ஒட்டுமொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா கடல் தான். இப்ப அப்படியே தூரத்துல ஏதோ ஒண்ணு தெரியுது. ஜூம் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா இந்த பனி கட்டிகளுக்கு மேல ஏதோ ஒண்ணு பீச் அடிக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஷாக்காக இங்க கட் பண்ணி இந்த படத்துடைய ஹீரோயினை தான் காட்டுறாங்க. யாருன்னு தெரியுதா? ட்ரூ பேரிமோர். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எனக்கு மட்டும் இல்ல நிறைய 90s கிட்ஸ் உடைய கிரஷ் இவங்க. இந்த படத்துல ரேச்சல் அப்படின்ற கேரக்டர்ல வராங்க. ரேச்சல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர். சமுதாயத்துல ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து நிப்பாங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இவங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஏலம் ஒன்று போயிட்டு இருக்குது. அது எந்த மாதிரியான ஏலம்னு பாத்தீங்கன்னா அலாஸ்கால இருக்கக்கூடிய கடல் பகுதியில ஆயில் எடுக்கிறதுக்கான ஏலம் தான் போயிட்டு இருக்கு. இந்த ஏலத்துல வருஷம் ஒருத்தர் மட்டும் தான் வின் பண்ணுவார். அது யாருன்னு பாத்தீங்கன்னா JW மெக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன். இப்ப அவருடைய என்ட்ரியை தான் காட்டுறாங்க. இந்த ஒரு ஏலத்திலயும் அந்த ஆயில் எடுக்கிற பெர்மிஷன் இவருக்கு தான் கிடைக்குது. அதை அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு சடனா நம்ம ஹீரோயின் கையில ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு உள்ள நுழைறாங்க. இப்ப கண்ணா பின்னான்னு கத்தி ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி வருஷம் கடல்ல என்ன எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ரிசோர்ஸை நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? நீங்க பண்ற இந்த ஒரு விஷயத்தினால எத்தனை கடல் வாழ் உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இப்போ இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பார்த்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உறைஞ்சு போன இந்த கடல் மட்டத்துக்கு மேல இவ்வளவு திக்கான ஐஸ் கட்டிகளுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை ஒண்ணு உருவாகி இருக்கு. இதுக்கு காரணம் வந்து ஒரு திமிங்கலம். எஸ், அந்த திமிங்கலம் மூச்சு விடுறதுக்காக இந்த ஐஸ் கட்டியை உடைச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டையை வந்து கிரியேட் பண்ணிருக்குது. இதை பார்த்த உடனே நேத்தன் போயிட்டு உடனே வந்து அவங்க தாத்தாவை கூட்டு வந்துடும். நம்ம தாத்தா தான் பயங்கரமான எக்ஸ்பர்ட் ஆச்சு இந்த விஷயத்துல. கொஞ்ச நேரத்துக்கு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா விஷயங்களையும் புட்டு வைக்கிறாரு. அங்க ஒரு திமிங்கலம் கிடையாது, மொத்தமா 3 திமிங்கலங்கள் இருக்கு. ஒரு அம்மா, ஒரு அப்பா, அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி திமிங்கலம். அந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் குட்டியா தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுங்களை பத்தி அக்கு வேற ஆணி வேற வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து கிரே இனத்தை சேர்ந்த திமிங்கலங்கள். இந்த வகை திமிங்கலங்கள் வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆனதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த திமிங்கலங்களுக்கு மட்டும் மூச்சு விடுறதுக்காக அடிக்கடி மேல் மட்டத்துக்கு வந்துட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்கிறாரு, இதுங்க கரெக்டா கடலுக்குள்ள போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதுங்க வந்து இந்த இடத்துல மாட்டுச்சுங்கன்னு
இருக்குன்னு தெரியல. ஏன்னா இங்க இருந்து 5 மைல் தொலைவு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடல் உறைஞ்சு போயிருக்கு. அந்த 5 மைலுக்கு அப்புறமா இந்த ஐஸ் கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா செவரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த திமிங்கலங்கள் இங்க ட்ராப் ஆயிருக்கு. எப்படி உள்ள வந்ததுங்க, எப்படி ட்ராப் ஆச்சுன்றது தெரியல. ஆனா இதுங்களால நீந்தி அந்த 5 கிலோமீட்டர் வரைக்கும் போயாகணும்னா அப்பப்போ மேல வந்தாகணும். இப்படி கடினமான பனிப்பாறைகளை உடைச்சு இதுங்களால மூச்சும் விட முடியாது. அதனாலதான் இதுங்க இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்ல, அப்புறம் இதுங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. இன்னும் 2-3 நாள் தான் உறைஞ்சு இங்கே செத்து போயிடும் அப்படின்னு நம்ம தாத்தா சொன்ன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இதை கவர் பண்ணி அவங்க நியூஸ் சேனலுக்கு அனுப்புறாரு. இதை தயவு செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த பர்டிகுலர் நியூஸ், அதாவது நம்ம ஹீரோ கவர் பண்ண அந்த நியூஸ் ஆனது பல இடங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படுது. இதை பல பேர் பாக்குறாங்க. அதுல ஒருத்தங்க நம்ம படத்துடைய ஹீரோயின் ரேச்சல். இதை பார்த்த அடுத்த செகண்ட் உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிட்டு இருக்கு. இப்போ கேக்குறாங்க இந்த விஷயத்தை ஏன்னா என்கிட்ட முதல்ல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ தான் பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போது போனே பண்ணக்கூடாது அப்படின்னு கத்திட்டு தானே வச்ச, அப்புறம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் டெக்னிக்கலாக கேள்வி கேட்க, சரி விடு அதுங்களை இப்போ எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அந்த 5 மைல் தொலைவு வரைக்கும் வந்து ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்கிறது, அதுங்களால மூச்சு விட முடியாத ஒரு விஷயம். இப்போ கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அது என்னன்னா, இந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த பழங்குடி இனத்தவர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து அதை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இல்லையே அந்த இனத்தவர்கள் வந்து கிரே வேல்ஸை வந்து வேட்டையாட மாட்டாங்க, அவங்க ப்ளூ வேல்ஸை தான் வேட்டையாடுவாங்க அப்படின்றாங்க. ஆமா அது என்னவோ உண்மைதான். ஆனா இந்த வருஷம் வந்து அவங்க ப்ளூ வேல்ஸை வந்து வேட்டையாடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு, அவங்களுக்கு எந்த தொழிலும் நடக்கலையா, அதனால இதை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காங்க. இதுக்காக சண்டே கூட வந்து ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. எப்படியோ சாக போறது தானே, இவங்க வேட்டையாடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க, கொந்தளிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா அவங்க தான் ஒரு சமூக ஆர்வலராச்சே. உடனே கிளம்பி அவங்க நாட்டுடைய கவர்னரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரே பணியில 3 திமிங்கலங்கள் மாட்டிட்டு இருக்குங்க, அதுல நம்ம தான் காப்பாத்தி ஆகணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். உடனே நேஷனல் கார்டுக்கு கால் பண்ணுங்க, ஒரு ஷிப்பை வர வைங்க, அங்க இருக்க ஐஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அதுங்களுக்கு வழி பண்ணி கொடுத்தா போதும், அதுங்களே போயிடுங்க. இந்த மாதிரி வந்து அவங்க பாட்டுன்னு சரசரன்னு பேசிட்டு இருக்க, என்னமா விளையாடுறியா, வேற வேலை இல்ல போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கண்டுக்காம போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இன்னொரு பெரிய நியூஸ் சேனலை காட்டுறாங்க, NBCன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சேஷனலா எந்த ஒரு நியூஸ்மே கிடைக்கல, என்ன நியூஸ் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ கவர் பண்ண அந்த ஒரு நியூஸை பாக்குறாங்க. எஸ் இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா இந்த நியூஸ் பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிக்குது. இப்ப நேத்தன் நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த NBC சேனல்ல சேர்ந்த ஒரு ஜில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம நேத்தன் வந்து பாத்தீங்கன்னா அக்கா சூப்பரா இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, எங்கேயாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுதா பாத்தியா இது, டேய் முதல்ல எங்க கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. இந்த நியூஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ போகுது, பட்டி தொட்டிக்கெல்லாம் போகுது, பல நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன் ஒயிட் ஹவுஸ்க்கே இந்த நியூஸ் வந்து போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த சமயத்துல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு டீம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பல இடங்களுக்கு ஃபோன் பண்ணி உதவி கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அந்த இடத்துல இருந்து ஒரு லேடி பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரூடோ பேன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆயில் கம்பெனி இருக்குதான். அந்த ஆயில் கம்பெனில வந்து ஒரு ஜெயிண்ட் ஹோவர் பார்ஜ் இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஸ் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு மிஷன் மாதிரி, ஐஸ் எல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த புல்டோசர் மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் அதுதான். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். எப்படியாவது நேஷனல் கார்டு கிட்ட பேசுங்க, 2 ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா அந்த ப்ரூடோல வந்து அலாஸ்கா வரைக்கும் இழுத்துட்டு போகணும், அப்பதான் அங்க போயிட்டு ஐஸ் எல்லாம் பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வந்து, நீங்க யாரு, நீங்க எதுக்கு வந்து, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இவங்க வேற யாருமே கிடையாது. இந்த ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா முதல் சீன்ல ஒரு ஆயில் கம்பெனி ஓனரை காட்டினாங்கல்ல, JW மெக்ரோன்னு சொல்லிட்டு, அவருடைய ஒய்ஃப், அவருடைய ஒன் ஆஃப் த ஆயில் கம்பெனிக்கு சொந்தமான மிஷன் தான் அந்த ஒரு மிஷன். இதை கேட்ட உடனே அவர் டென்ஷன் ஆகுறாரு. அவளே நம்ம பிசினஸ் கெடுக்கிறதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்காக எந்த விதத்துல நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இருக்கு, இதனால நமக்கு ஒரு பிளஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க கடல் பகுதிகளை ஆயில் எடுக்கிற பிசினஸ் ஒன் ஆஃப் த பிசினஸ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால உலக அளவுல வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது. இந்த உயிரினங்களை அழிக்கிறீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் இந்த ஹெல்ப் நீங்க இப்ப பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், இது ஒரு குட்வில் தானே அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஹெல்ப் பண்ணதுக்காக இப்போ ஒத்துக்க. இங்க அப்படியே கட் பண்ணா ஒரு மிகப்பெரிய சேனல், இந்த ப்ளூ கோட் போட்டிருக்காரு இல்லையா, இவர் வந்து அந்த சேனலை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர். அவர் வந்திருக்காரு, ஒரு ரொம்ப மிகப்பெரிய சேனல் வச்சுக்கோங்களேன். அங்க மாடி இருக்கக்கூடிய திமிங்கலத்துக்கு ஆதரவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பனி பிரதேசத்துல இதுக்கு முன்னாடி அவங்க எதுவுமே கவர் பண்ணது கிடையாது. வாயில பாருங்க பெண்ணெல்லாம் உறைஞ்சு போய் ஒட்டிக்குது, மைக்கெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பழக்கப்பட்ட இடம் தானே, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா இந்த நியூஸ் வந்து வெளியில போகணும். அப்படி இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகுது, இதை ஏகப்பட்ட பேர் பாக்குறாங்க. அந்த நியூஸ்ல வந்து புதுசா ஒரு பிரச்சனை வந்து அவர் பேசியிருக்காரு. அது என்னன்னா, அதுங்க மூச்சு விடுறதுக்கு சின்ன ஒரு வாட்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா மூடிக்கிட்டே வருது, அதுவும் உறைஞ்சு போய் மூடிக்கிட்டே வருது, இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பேசிட்டே இருக்கும்போது இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கடல்ல ஆயில் எடுத்து கடல் உயிரினங்களை அழிக்கிறதா நான் பேசிட்டு இருந்தேன், அந்த ஒரு ஆயில் கம்பெனி நிறுவனமே வந்து இந்த திமிங்கலங்களை காப்பாத்துறதுக்காக பார்ஜ் கொடுத்து உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஒரு கவர்னரோ அதை கண்டு கூட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்க, அவ்வளவுதான் கவர்னருக்கு மிளகா கிளி வச்ச மாதிரி ஆகுது. இப்படியே போச்சுன்னா இவருடைய டெபாசிட் போயிடும். சோ பாலிடிக்ஸ்க்காக சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வச்சு பாருங்க, ஒரு சின்ன பப்ளிசிட்டி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி, சரி ஓகே நான் அப்ரூவல் கொடுக்குறேன், நம்ம நேஷனல் செக்யூரிட்டி டீமுக்கு வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஆயில் கம்பெனி ஓனர், அதுக்கப்புறம் இந்த நேஷனல் கார்டு, இவங்க 2 பேரும் மீட்டிங் போடுறாங்க. ஏன்னா அந்த மிஷனை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 270 மைல்கள் வந்து பாத்தீங்கன்னா இழுத்துட்டு போகணும் ஹெலிகாப்டர் மூலமா. சோ அந்த பிளான் இவங்க போட்டுட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் திமிங்கலம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படியே வரும்போதே வந்து ஹீரோவை பாக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரேச்சல் வந்து ஹீரோக்கு கிஃப்ட் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, ஒரு ஸ்வெட்டர் கொடுக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்கிறாரு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லும்போது,
சொல்லும்போது அந்த ஆயில் கம்பெனிக்காரங்களும் ஒத்துக்கிட்டாங்க, நேஷனல் கார்ட்ஸும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த மிஷனை இங்க கொண்டு வர பொறுப்பை பார்த்துப்பாங்க. ஆனா நம்ம இங்க பாத்துக்க வேண்டியது இந்த பழங்குடியினத்தவர்கள் வந்து அந்த திமிங்கலத்தை வேட்டையாடாத பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க அதே சமயத்துல அதே ஏர்போர்ட்ல வந்து அந்த NBC சேனல்ல இருக்கக்கூடிய அந்த ஜில்லுன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்காங்களே, அவங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணதை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது போல இருக்கு. அவங்க நல்லா மாட்டிக்கிட்டு அந்த ஏர்போர்ட்ல முடிச்சிட்டு இருக்க இங்க ஒரு பக்கம் கர்னல் போயர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த பாஜரை வந்து கொண்டு போற பொறுப்பை வந்து ஏத்துக்கிட்டாரு. அவர் பக்காவா பிளான் போட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பறந்து போனோம், அந்த மிஷனை இழுத்துக்கிட்டு போனோம் அப்படின்ற பிளான் எல்லாம் அவர் போட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம நேத்தனுடைய தாத்தாவை பார்த்து பேசலாம், ஏன்னா அவர் தான் வந்து திமிங்கலத்தை ஹண்ட் பண்றதுடைய ஹெட். அவர்கிட்ட பேசினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு தானே நாளைக்கு மீட்டிங் போட்டிருக்கோம், அங்க வந்து எதுவா இருந்தாலும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் வந்து அந்த திமிங்கலத்தை வேட்டையாட போறதுக்கான மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோனும் கலந்துட்டு இருக்காங்க. அவங்க வழக்கம் போல ஏஞ்சி வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க 3 திமிங்கலங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு குட்டி. உங்களால எப்படி ஒரு குழந்தையை சாகடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் தலையில கட்டு கட்டின்னு இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன சொல்றான்னா, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, இது எங்க ட்ரெடிஷன், நாங்க பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்குது, இதுக்கு எங்களுக்கு அப்ரூவல் எல்லாம் இருக்கு, அதனால கண்டிப்பா அதை நாங்க வேட்டையாடுவோம், இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடமே அமைதியாகுது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம நேத்தனுடைய தாத்தா, அவர் தான் ஹெட் இல்லையா, அவர் வந்து நிக்கிறாரு. இப்ப அவரு அங்க இருக்கக்கூடிய அந்த ஹண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தனியா கூட்டிட்டு போயிட்டு ஏதோ பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இத்தனை நாளா நம்ம திமிங்கலங்களை வேட்டையாடிட்டு இருந்தோம், இது வெளி உலகத்துக்கு பெருசா தெரியாது, ஆனா இப்போ இந்த 3 திமிங்கலத்து மேல நம்ம கையை வச்சோம் அப்படின்னா இந்த உலகத்துடைய பார்வை நம்ம மேல விழும், அது மட்டும் இல்லாம ஒரு கெட்ட அபிப்பிராயம் நம்ம இனத்து மேல விழும், அதுக்கப்புறம் திமிங்கலங்களையே வேட்டையாட முடியாத அளவுக்கு புதுசா ஏதாவது லா கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க, சோ இதை நம்ம வேட்டையாடாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா நம்ம கல்ச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க பல பேர் மொனமொனன்னு பேசுறாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் நம்ம தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இந்த திமிங்கலங்களை நாங்க வேட்டையாட போறது கிடையாது, அதுக்கு பதிலா அதுங்களை கடல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உதவிகளை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒத்துழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க, அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம தலைவர் தாத்தா தன்னந்தனியா அந்த ஹோல் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்காரு. அங்க திமிங்கலத்தை பாக்குறாரு. பாவம் அதோட மூக்கு வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சு கிடக்குது, அப்படி தேஞ்சு போய் கிடக்குது. அதுக்கு காரணம் வந்து சுவாசிக்கிறதுக்காக இந்த ஓட்டையை போட்டதே இதுங்க தான், அதுக்கு மூக்கால இடிச்சு இடிச்சு தான் போட்டிருக்காங்க போல இருக்கு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓட்டையை பெருசாக்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரிக் சா ஒன்னு கொண்டு போயிட்டு அந்த ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி பெருசாக்கிட்டு இருக்காரு. முழுசா இறங்கிட்டாரு அந்த திமிங்கலத்தை காப்பாத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஊருக்குள்ள காட்டுறாங்க. இந்த ஒரு இடமே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி மாறிடுச்சு. அந்த திமிங்கலங்கள் இருக்கிற இடத்துக்கு போறதுக்காக நிறைய டிரான்ஸ்போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து தங்களுடைய டாக்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு வாங்க கொண்டு போய் விடுறேன், இவ்வளவு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம நேத்தனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, பனிக்கட்டுல நின்னா கால் உறைஞ்சு போயிடும், அது உறைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு இந்த கார்ட்போர்டை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கார்ட்போர்டை வித்துட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது அப்படியே ரெஸ்டாரண்ட் குள்ள காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் புதுசா அந்த ஜில்லுன்ற ரிப்போர்ட்டர் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோயின் தூரமா இருந்து பாக்குறாங்க. என்னதான் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்தாலும் கொஞ்சம் வயிறு எரிது போல இருக்குது. அந்த இடத்த விட்டு எஞ்சி போக இப்போ எல்லாருமே வந்து அந்த திமிங்கலங்கள் இருக்கிற பகுதிக்கு தான் போகணும். அந்த பொண்ணு ஜில் இருக்கால, ஓவரா வந்து ஐயோ பயங்கரமா குளிர்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நேத்தன் வரான். இப்படி குளிரக்கூடாது அப்படின்னா இந்த கார்ட்போர்டை போட்டுட்டு நின்னுட்டீங்கன்னா குளிராது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி எவ்வளவுப்பா அப்படின்னு அந்த ஜில் பொண்ணு கேட்கறா. $20 சொன்னோன்னு, என்னது $20? இந்த ஷூவே அவ்வளவுதான்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிட இங்க அப்படியே கட் பண்ணி திமிங்கலத்துக்கிட்ட காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம தலைவர் தாத்தா அழகா வெட்டி அந்த ஓட்டையை பெருசாக்கி இருக்காரு. இருந்தாலும் இன்னுமே ஆல்பலம் நமக்கு தேவைப்படுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு முடிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே தூரத்துல ஒரு காட்சியை காட்டுறாங்க. என்னன்னா, இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு இன்னும் நிறைய பேர் இவங்க இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல ரெஸ்டாரண்ட்ல இருந்து நம்ம ஹீரோ டீம் வந்து இந்த இடத்துக்கு கிளம்பி வந்தாங்கணும். அப்ப கரெக்டா வண்டியை வந்து அந்த ஜில் பொண்ணு வந்து வழிமறைக்கிறா, என்னையும் கொஞ்சம் ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உள்ள இடமே கிடையாது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ பரவாயில்லையே, இங்க கொஞ்சம் இடம் இருக்கு, இடிக்கு உட்காந்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து இப்ப இந்த திமிங்கலம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை தனியா கூட்டு போய் சொல்றாரு, இது 3த்துக்கும் நான் பேர் வச்சிருக்கேன், அப்பா பேரு ஃப்ரெட், அப்புறம் இது அம்மா பேர் வந்து வில்மா, இவன் பேர் பேம் பேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பேர் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா ஃபிலிம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் இருக்கும். சோ அந்த கார்ட்டூன்ஸ்ல வரக்கூடிய மெயின் கேரக்டர் நேம் தான் வச்சிருக்காரு. உடனே சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோயின், பரவாயில்லையே சூப்பரா பேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த குட்டி திமிங்கலத்தை பாக்குறாங்க. அதோட மூக்கு ரொம்ப சேதமா இருக்கு, அதை இடிச்சு இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேள்வி கேட்கும்போது அப்ப தலைவர் தாத்தா சொல்றாரு, இதுக்கு இது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அந்த குட்டிக்கு. ஏன்னா நாங்க எப்பலாம் இந்த ஐஸ் கட்டிங்ல வெட்டுறோமோ அப்ப பெரிய திமிங்கலங்கள் கரெக்டா நேவிகேட் பண்ணி இப்படியும் அப்படியுமா நகர்ந்து போயிடுதுங்க. ஆனா அந்த சின்ன திமிங்கலத்துக்கு எங்க போறதுனே தெரியல, போய் முட்டிக்குது, அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஐயோ அப்படின்னா அதுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, அது இங்க இருந்து சொல்ல முடியாது, உள்ள போய் கீழே அது பக்கத்துல இருந்து பார்த்தா மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்ல, இப்ப இந்த ரெஸ்கியூ மிஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை அனிமேஷன்ல காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 மைல் தொலைவு வரை கடலுடைய மேல்மட்டம் வந்து ஐஸ் கட்டியா மாறி இருக்கு. இப்ப அது பிரச்சனை கிடையாது, அது கூட உடைச்சிடலாம். ஆனா கடல் பகுதிக்கும் இந்த ஐஸ் கட்டிக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய செவுறு மாதிரி உருவாகிட்டு இருக்குது. இதை தாண்டி எப்படி அந்த பாஜர் வரும், இதை தாண்டி திமிங்கலங்கள் எப்படி வந்து கடலுக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு பல டிஃபிகல்டிஸ் ஏற்பட இங்க ஒயிட் ஹவுஸ்ல காட்டுறாங்க. அங்க ஒரு லேடியை காட்டுறாங்க, ஒரு முக்கியமான பதவியில இருக்கக்கூடியவங்க போல இருக்கு. அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பெரிய தலைகள் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேம்பெயின் போயிட்டு இருக்குது, ஓட்டு வாங்குறதுக்காக நம்ம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு விஷயம்னா இந்த திமிங்கலங்களை காப்பாத்துறது மட்டும் தான். இதை மட்டும் இந்த ரெஸ்கியூ மிஷனை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பரான ஒரு பேர் கிடைக்கும். உடனே வந்து அந்த கர்னலுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட சொல்ல, இங்க நம்ம கர்னலை காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த 2 ஹெலிகாப்டர்ல வந்து போட் பண்ணிட்டாரு. நம்ம திமிங்கலங்களை காப்பாத்துறதுக்காக ஆன் தி வே புறப்பட இங்க கட் பண்ணி நம்ம திமிங்கலங்கள் இருக்கிற இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜில்லு ரிப்போர்ட்டர் இருக்காங்களே, அவங்கள ஐயோ இந்த ஷூ போட்டு இப்படி குளிர்தே, என்னால முடியலையே, என்னடா பண்றது,
அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நேத்தன் போறான். டே தம்பி இங்க வாடா, இப்படி குளிர்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் அப்பவே கார்ட்போர்டு வாங்கிக்க சொன்னேன். சரி அதை எடுத்துட்டு வா, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அங்கேயே வாங்கிட்டு இருந்தா $20, இங்க வந்தா $40 என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது எடுத்துட்டு வந்து தொலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடமே ஃபன்னா போயிட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறாரு. திடீர்னு நம்ம ரேச்சல் ஹீரோயின் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஸ்கூபா டைவுக்கு போற சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பட்டு அந்த பள்ளத்துக்கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. அந்த தலைவர் தான் சொன்னார் இல்லையா பேம்க்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு, கிட்ட போய் பார்த்தா தானே தெரியும், அதான் போறேன் அப்படின்றாங்க. இங்க பாரு ரேச்சல் சொன்னா கேளு, இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க பாட்டுன்னு உள்ள இறங்கிடுறாங்க. அப்படி உள்ள இறங்கணும்னு ஒரு காட்சியை காட்டுறாங்க பாருங்க. அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில அந்த 3 திமிங்கலங்களை பாக்குறாங்க. அந்த திமிங்கல குடும்பத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. சரி ஓகே அந்த சின்ன திமிங்கலத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நீந்திக்கிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த சின்ன திமிங்கலத்தோட வால்ல ஒரு வலை ஒண்ணு மாட்டிருக்கு. இப்ப அப்படியே பொறுமையா கிட்ட போறாங்க, அதை அப்படியே தொடுறாங்க. இந்த சீனே ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. இப்ப அப்படியே நீந்திக்கிட்டு போயிட்டு அது வால்ல இருக்கக்கூடிய அந்த வலையை எடுக்கிறாங்க. அப்படி வலையை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சின்ன திமிங்கலம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தேங்க்யூ சொல்ற மாதிரி வந்து நிக்க, இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியில தூக்க அந்த வலையை அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க. ஏன் அந்த திமிங்கலத்தால நீந்த முடியல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது காரணமா வேற யாரு, நம்ம தான் கடல் முழுக்க குப்பைங்களை கொட்டி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு கோவமா பேசுறாங்க. சோ எப்படியோ அந்த இப்போதைக்கு அந்த சின்ன திமிங்கலத்தை வந்து காப்பாத்திட்டாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த 2 ஹெலிகாப்டர்ஸா காட்டுறாங்க. அந்த ஐஸ் கட்டி உடைக்கிற மிஷனை எப்படி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இதை கொண்டு போனா மட்டும் தான் அந்த திமிங்கலங்களை காப்பாற்ற முடியும், டைம் வேற இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணி திமிங்கலங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா இருக்கா இல்லையா, தலைவர் தாத்தா, அவங்க பேரனை நேத்தனை கூப்பிடுறாரு. இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தாத்தா சொல்லு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கார்ட்போர்டோட வர, அந்த கார்ட்போர்டை தூக்கி கீழே போடு, உனக்கு ஒரு விஷயத்தை கதைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே படுத்துக்கிட்டு அந்த ஐஸ்ல காது வச்சு திமிங்கலங்கள் பேசுறது நல்லா கேள, காது கொடுத்து கேள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா சொல்லிட்டு இருக்காரு. இவன் நான் காதை வச்சுட்டு ஒன்னும் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுமே கேட்கலையா, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மஃப்ளரை கழட்டிட்டு பார்த்தா பயவுல காதுல ஹெட்போனை வச்சுன்னு இருக்குது. இதை வச்சுனுக்கும் போது எப்படா கேட்கும், இந்த காலத்து பசங்கள்லாம் ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா டென்ஷன் ஆக, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் ஃபேக்டரி ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வேற வந்து அவ்வளவு பெரிய மிஷனை வேற கொடுத்துட்டாரு இந்த ரெஸ்கியூக்காக. சோ கண்டிப்பா வந்து பப்ளிசிட்டி தேடணும் இல்லையா, அதனால ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் டீமோட இங்க வராரு. ஒரு பப்ளிசிட்டிக்காக இங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இது பத்தாது, இன்னுமே உலகத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதான இன்டர்வியூ மாதிரி நம்ம ஹீரோ தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப எமோஷன் ஆகி இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் இந்த உலகத்துடைய நேச்சர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு சடனா நம்ம ஹீரோ நிறுத்திட்டீங்க பாரு, இந்த மாதிரிலாம் எமோஷனலா பேசிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து எவனுமே நம்ம சேனலை பார்க்க மாட்டான். அதனால வந்து நீ தண்ணிக்குள்ள இறங்கி என்ன பாத்தியோ அந்த காட்சியை மட்டும் விரிவா சொல்லு, நல்லா வந்து டெவலப் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லும் போது சம கடுப்பாயிராங்க ஹீரோயின். ஏன்னா வந்து இவன் பண்றது எல்லாமே டிஆர்பிக்காக பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு 3 உயிர் போராடிட்டு இருக்கு, உனக்கு உன் சேனலுடைய டிஆர்பி தான் முக்கியம்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவே திட்டிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம கர்னல காட்டுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த போஜை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அந்த ஹெலிகாப்டர்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே 48 மணி நேரம் அவங்க இழுத்துட்டு போய் ஆகணும் அந்த ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு. அந்த டென்ஷன்ல இருக்கும்போது இந்த பிரசிடென்ட் பேச சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் ஆபீஸ்ல ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க திருப்பி கால் பண்ணிட்டு இருக்காங்க. இவரா டென்ஷன் ஆகுறாருங்க பாருங்க, இந்த மாதிரி சும்மா கால் பண்ணிட்டே இருக்காதீங்க, ஒரு வேலையை கொடுத்தா விட்டுருங்க, நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தும் போது இப்போ அவங்க ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரஷர் அவங்களுக்கு சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. அதுல வந்து அந்த சின்ன குட்டி திமிங்கலம் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி மூச்சு விடவே கஷ்டப்பட்டு இருக்கு. இதை பார்த்தா நம்ம தலைவர் தாத்தா வந்து எனக்கு என்னவோ இது சரியா படல, எனக்கு என்னவோ இதுக்கு நிமோனியா வந்துருச்சுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. இப்போ இருக்க நிலைமை மோசமாயிட்டே இருக்கு, எப்படா அந்த போஜரிங்க கொண்டு வந்து இந்த திமிங்கலங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவங்க கஷ்டத்தை காட்டுறாங்க. பாவம் அந்த பனி புயல்ல வந்து நம்ம கர்னல் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அந்த போஜரை. அப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பிரசிடென்ட் கால் பண்றாரு. இதுக்கு தான் இவ்வளவு நேரமா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரசிடென்ட்டே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கர்னல் கிட்ட பேசுறாரு. எப்படியாவது அந்த திமிங்கலங்களை நீங்க காப்பாத்தி ஆகணும், வித்அவுட் எரர் இதை கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டே பேசுறாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய எலெக்ஷன் அந்த கேம்பெயினுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு தான் வந்து முதல்ல இருந்து நம்ம கர்னலை வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு. சோ இப்படி இந்த ரெஸ்கியூவை அவங்க பாலிடிக்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்க இப்போ இங்க திமிங்கலம் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்பவும் ஃப்ரீசிங்கா இருக்கிறதுனால அந்த ஓட்டை வந்து சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த பாவம் அந்த திமிங்கலத்தை சுத்தி இருக்க தண்ணி எல்லாம் வந்து அப்படியே கட்டி மாறிட்டு இருக்கும்போது இது வந்து இன்னொரு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த நியூஸை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உலகத்துல ஒரு மூலையில வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இவங்க வந்து ஒரு டீஃப்ரீசிங் டெக்னாலஜி வந்து மிஷனா மாத்தி அதை பிசினஸா ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா வந்து பெருசா எதுவும் போல. ஆனா இந்த நியூஸை பார்த்த உடனே நம்ம அலாஸ்காக்கு போய் ஆகணும், கண்டிப்பா இந்த மிஷன் வந்து அங்க உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் சொல்றான், ஆமா இங்கே பிசினஸ் ஒழுங்கா ஓடலையா இல்ல அலாஸ்காக்கு வேற போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு ரிப்போர்ட் இருக்காங்க. நீங்க தான் வந்து அந்த வேல்ஸை காப்பாத்த போற அந்த ஹீரோ டீம்ல நீங்களும் ஒருத்தரா அப்படின்னு கேட்டணும். ஆஹா ஹீரோன்னு வேற சொல்லிட்டாங்களே, போரா டிக்கெட் அலாஸ்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி அலாஸ்காக்கு வர இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட தான் காட்டுறாங்க. நேரா வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு மிஷன் இருக்கு மேம், இதை வச்சு ஐஸ்ங்களெல்லாம் வந்து டீஃப்ரீஸ் பண்ண முடியும், எங்களால உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இல்லங்க ஆல்ரெடி அங்க வேற பிளான் இருக்கு, இதான் உங்க மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தா கையில தம் துண்டா வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு கத்துக்குட்டி போல இருக்கு இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அது என்னன்னா இவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த ஐஸ் கட்டி எல்லாம் எடுத்துட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு வாய்ப்பே இல்ல, ரொம்ப வேகமா ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டேய் அப்பள சண்டிகளா எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து வாங்கடா போயிட்டு ஐஸை உருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே அலேகா இவங்க 2 பேரும் தூக்கி
திடீர்னு ஹெலிகாப்டர்ல நேரா அந்த இடத்துல போய் லேண்ட் ஆகுறாங்க. எடுங்கடா அவங்க மிஷினை சீக்கிரமா எடுங்கடா, ஆக்டிவேட் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா அவனுங்க பேக்குக்குள்ள இருந்து ஏதோ சொப்பு மாதிரி ஒன்னு எடுத்து வெளில வைக்கிறானுங்க. நம்ம சின்ன வயசுல ரிமோட் கார் உடைச்சு ஒரு மோட்டர் எடுத்து விளையாடிட்டு இருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. யோ இனாதியா இது அப்படின்னு கேட்கும்போது இதாங்க டீஐசிங் மிஷின், இப்போ எப்படி இந்த ஐஸ் உருகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேட்டர் ஆன் பண்ணதுக்காக போறாங்க. ஏன்னா இந்த மிஷின் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு கூடவே ஒரு சின்ன ஜெனரேட்டர் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ அந்த ஜெனரேட்டர் போட்டு இழுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. அது ஆனே ஆக மாட்டேது. என்னன்னு பார்த்தா ஹெலிகாப்டர்ல வந்த வேகத்துல அது ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு போல இருக்கு. அட பாவீங்களா சொதப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. அவர் வந்து ஜில்லு கூட தான் பேசிட்டு இருக்காரு. ஜில்லு வந்து புலம்பிட்டு இருக்கா, எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, என்ன போட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, நான் பேசாம டீச்சர் ஆயிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் உடனே ஒரு ஜெனரேட்டர் அரேஞ்ச் பண்ணு, நாங்க வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோவா தோ 5 நிமிஷத்துல ரெடி பண்றேன், நீ என்ன பிக்கப் பண்றதுக்கு மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு அவர் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே ஓடிண்டா. பின்னாடி இந்த ஜில்லு வேற நானும் வரேன் நான் வந்து ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடிப்பாவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டீச்சர் ஆகும் சொல்லிட்டு இருந்தா, சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோ வந்து ஜெனரேட்டர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து ஹெலிகாப்டரோட வந்து லேண்ட் ஆக இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜெனரேட்டர் கொண்டு போனாங்க, அது ஹெலிகாப்டர்ல கொண்டு போற வேகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ஃப்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்ம வேணா வந்து ஹெலிகாப்டரோட டோர்ஸை வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டே போவோம், சோ அது மூலமா ஏர் ஃப்ளோ இருக்கும், அது மூலமா வந்து இது ஃப்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் தான் நீ சொல்றது, ஆனா உள்ள உட்காந்துட்டு இருக்க நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்றாரு. எல்லாரும் இப்போ திருன்னு முடிச்சிட்டு இருக்க, இப்போ வேற வழியே இல்ல, ஏதோ ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்றீங்க, வாங்க என்ன ஆகுதுன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் சொல்ல அவ்வளவுதான். இப்போ வந்து டோர் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஹெலிகாப்டர் புறப்படுது. அந்த பனி புயல்ல வந்து பாத்தீங்கன்னா டோர் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க செம்ம ஸ்பீடா போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்குறாங்க. குறிப்பா இதுல ஃபன்னான மூமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டனுடைய ஒரு கண்ணு மட்டும் ஒட்டிக்கின்னு அப்படியே ஹெலிகாப்டர் ஆட ஆரம்பிக்கும் போது ஐயோ கேப்டன் உங்க கண்ணை மூடி எங்க கண்ணெல்லாம் மூட வச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து இப்போ ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த கண்ணு கிட்ட கொஞ்சம் கதகதப்பு காட்ட அந்த கண்ணும் ஓபன் ஆகுது. இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த ஜெனரேட்டர் கொண்டு வராங்க அந்த இடத்துக்கு. இப்போ டக்குன்னு நம்ம ஜில்லு வெளில எகிரி குச்சி ரிப்போர்ட்டராவே மாறிட நம்ம ஹீரோவும் அதை ரெக்கார்ட் பண்ண நம்ம பசங்க வந்து ஜெனரேட்டர் கட்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அப்படி தண்ணிக்குள்ள தூக்கி போறானுங்க பாருங்க அவங்க மிஷினை. கொய்யால மிஷனே ஒர்க் ஆகல, டே ஏனா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, இது நம்மளுக்கு கொஞ்சம் பழைய மிஷன் இல்லையா, கொஞ்சம் தட்டினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திய வச்சு டங்குன்னு தட்டி இப்போ தண்ணிக்குள்ள போறாங்க பாருங்க. ஒரு வழியா அந்த மிஷன் ஒர்க் ஆகுது. அந்த ஃபேன் வேகமா சுத்த அங்க இருக்க ஐஸ் எல்லாம் அந்த பள்ளத்துக்கிட்ட இருக்க ஐஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா தண்ணியா மாற எல்லாமே கைமீறி போகுது அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்துல இந்த ஒரு உதவியானது வந்து பாத்தீங்கன்னா அந்த திமிங்கலங்களை காப்பாத்த இப்போ அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸும் வைரலாக இப்போ இந்த ஜில்லு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சீனியும் வந்து இவங்க ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு காரணம் ஹீரோ தான், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அந்த ஊர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்க இந்த நியூஸ் பரவிடுச்சு. உலகத்துல பல மூலைகள்ல இருந்து அந்த திமிங்கலத்தை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த திமிங்கலத்துக்காக லெட்டர்லாம் எழுதியிருக்கா ஸ்கூல்ல. சோ இந்த மாதிரியான காட்சிகள்லாம் காமிச்சிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு பாத்தீங்கன்னா வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்னல் அந்த போஜரை இழுத்துட்டு வந்தார் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனிக்கட்டில நல்லாவே மாட்டிக்கிச்சு. செம்ம கடுப்புல இருக்காரு நம்ம கர்னல், ஏன்னா வந்து இப்படி சொதப்பிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் அவர்கிட்ட இருந்து வேற பயங்கரமான பிரஷர் வேற. இப்ப டைம் இல்ல, முதல்ல இந்த போஜரை இந்த பனிக்கட்டில இருந்து எடுத்தாகணும், அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு மிகப்பெரிய பனிக்கட்டியால ஆன ஒரு செவரே இருக்கு அதை உடைச்சாகணும், சுத்தமா டைமே இல்லைன்னு சொல்லிட்டு கர்னல் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இங்க அந்த பழங்குடி இனத்தவர்களை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த போஜர் வரலனாலும் பரவாயில்ல, நாங்களே எங்க கையால இந்த பனிக்கட்டிங்களை உடைச்சு இந்த திமிங்கலங்களுக்கு வழி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கிட்டு அந்த ஐஸ் கட்டியை உடைச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் வந்து பயங்கரமா அந்த டிவில நியூஸ்ல எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு தூரத்துக்கு இவங்க எப்படியே உடைச்சிட்டு போவாங்க, கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அந்த மிஷன் இந்த இடத்துக்கு வந்தாகணும். இப்போ இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மிஷனே இங்க வந்தாலும் இந்த பனிக்கட்டிகளை மட்டும் தான் உடைக்க முடியுமே தவிர்த்து அங்க முன்னாடி ஒரு பெரிய செவுரு மாதிரி ஆகிருக்குல, கட்டி போயிருக்குல அந்த பனிக்கட்டி, அதை உடைக்கவே முடியாது. அதை எப்படி நம்ம உடைக்க போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போதைக்கு இவ்வளவு பெரிய ஐசாலான செவுரை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் இருக்குதுன்னா அது யார்கிட்டன்னு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அந்த பார்டர்ல ஐஸ் பிரேக்கர் ஷிப் வச்சிட்டு இருக்க ஒரே கண்ட்ரி ரஷ்யா தான். ஆனா அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் சுத்தமா ஆகாது. இவங்க ரெண்டு பேரும் பரம எதிரிகள் சொல்லிட்டு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறச்ச எப்படி இந்த திமிங்கலங்களை காப்பாத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அமெரிக்கா போயிட்டு ரஷ்யா கிட்ட இந்த உதவியை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழம்பி போயிருக்கும் போது இந்த ஒரு விஷயமானது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் காதுக்கு போகுது. அவருக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரியுது. எல்லாருமே வந்து பேசிக்க ஆரம்பிச்சிடறாங்க, ஹெல்ப் கேட்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. அதே சமயம் அந்த ஐஸ் பிரேக்கர் ஷிப்ல இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் தான் காட்டுறாங்க. அதுல வந்து அந்த கேப்டன் சொல்றாரு, இவனுங்க வந்து நம்ம கிட்ட உதவி கேட்பாங்கன்னு நீ நினைக்கிற, பெட் கட்டுறாங்க, கண்டிப்பா இறங்கி வந்து கேட்கவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் பேசிட்டு இருக்க. இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஏற்படுது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் யுஎஸ்ஏக்கும் ரஷ்யாக்கும் ஆகவே ஆகாதுன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில இருந்த பகை போட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு யுஎஸோட பிரசிடென்ட் அவரே இறங்கி வந்து சோவியத் யூனியன் கிட்ட ஹெல்ப் கேட்க அவ்வளவுதான் ரஷ்யா நாட்டுடைய ஐஸ் பிரேக்கர் ஆனது உதவி செய்யறதுக்காக வந்துட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு அனிமேஷன்ல காட்டுறாங்க. ஒரு பக்கம் யுஎஸ்எஸ்ஆர் வந்து அவங்க ஐஸ் பிரேக்கர் எடுத்துட்டு ஹெல்ப்புக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அந்த திமிங்கலத்தை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரோ மார்க்ல காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து அந்த பழங்குடியினத்தவர்கள், அதுக்கப்புறம் இந்த ஆயில் கம்பெனியை சேர்ந்தவங்க, அந்த ஊர்ல வசிக்கிற மக்கள், இன்னும் இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், இந்த கர்னல் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஐஸ் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நியூஸ்ல காட்டுறாங்க.
இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த திமிங்கலம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அந்த சின்ன திமிங்கலத்தை வந்து பெரிய திமிங்கலம் மேல மேல அப்படியே கொண்டு வருது. இதை வந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. எதுக்கு இது மேல மேல வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிங்கலத்துக்கிட்ட பேசுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்களை நாங்க காப்பாத்துவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அந்த திமிங்கலத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது இங்க வந்து இந்த ஜில்லு பொண்ணு எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இதை வந்து ஹீரோ தான் வந்து கேமராமேனா இருக்கிறது. இப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் அந்த முதல் குடியில வந்து மூச்சு விட்டுட்டு இருந்த அந்த திமிங்கலங்கள் அங்கிருந்து நகரல. இவங்க என்னதான் வழி ஏற்படுத்தி கொடுத்தாலும் அங்கிருந்து நகரவே இல்லை. ஆனா திடீர்னு அந்த ரெண்டு பெரிய திமிங்கலங்கள் மட்டும் இவங்க ஏற்படுத்தி கொடுத்த அந்த வழியா போக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவ்வளவு நேரமா வரவே இல்லை, இப்ப ரெண்டு மட்டும் அப்படி நகர்ந்து போகுது. ஆமா அந்த சின்ன திமிங்கலம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த முதல் ஓட்டை கிட்ட நின்னுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நேத்தனுடைய தாத்தா வராரு. தலைவர் தாத்தா நேரம் வந்தவர் கொஞ்ச நேரம் அப்படியே நின்னு பாக்குறாரு, யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அப்படியே முட்டி போட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா அந்த சின்ன திமிங்கலம் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்ச உடனே ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து மனசே உடைஞ்சு போயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த ஜில்லு பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே கூப்பிடுறா. இதை பாக்குறாரு நம்ம ஹீரோ. பார்த்தா ஹீரோயின் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஏமா இந்த கேமராவை நீயே பிடிச்சிக்கோ, நீயே இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அங்க சமாதானப்படுத்திட்டு இருக்க. அவ்வளவுதான், அந்த குட்டி செத்து போச்சு. இப்பதான் எல்லாமே சென்ஸ் ஆகுது எல்லாருக்குமே. இந்த தாத்தாக்கு முக்கியமா தலைவர் தாத்தாக்கு புரியுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளோ டீப்பா கரைக்கு பக்கத்துல அந்த 3 திமிங்கலங்கள் வந்து மாட்டிக்கிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அதை பாத்துக்கிறதுக்காக தான் கரையோரமா வந்திருக்குது. அந்த சமயத்துல தான் இந்த ஐஸ் கட்டி போயிட்டு இதுங்க உள்ளே மாட்டிக்கிச்சுங்க. குட்டிக்கு உடம்பு சரியில்லாதனால தான் இந்த 2 பெரிய திமிங்கலங்களும் கூடவே இருந்திருக்கு. இப்ப அது இறந்து போனது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது பாட்டுக்கு கடலை நோக்கி சோகமா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தாத்தா சொல்றாரு. இதை கேட்டு எல்லாருமே வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே இந்த நியூஸை கேட்டு அப்படியே சோகமாகுது. ஒரு பக்கம் ரேச்சல் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்திருந்தாலும் நம்ம இந்த குட்டியை சாக விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நேத்தனை காட்டுறாங்க. அவங்க தாத்தா சொல்லி கொடுத்தாரு இல்லையா, காதை வச்சு கவனிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அது என்ன அதோடைய உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ நேத்தன் வந்து காது வச்சு கேட்கறான். அதுங்களுடைய குட்டியை இழந்த அந்த 2 திமிங்கலத்துடைய வலி வந்து முதல் தடவையா நம்ம நேத்தன் வந்து ஃபீல் பண்றான். நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த குட்டி இறந்ததுக்காக. இதுல எதிரி நாட்டான அந்த ரஷ்யா வந்து கப்பல்ல வராங்களே, அவங்க கூட வந்து அந்த இறந்து போன குட்டிக்காக அஞ்சலி செலுத்த சரி ஓகே நடந்து போச்சு, அட்லீஸ்ட் இன்னும் உயிரோட இருக்க அந்த 2 திமிங்கலங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்ட்டு எல்லாரும் வேகமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டைம் இல்லாதனால வெளிப்படையா உதவி கேட்கறாங்க. யாராலலாம் உதவ முடியும்னு நினைக்கிறீங்களோ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற பீப்புள் வந்து கொஞ்சமா வழியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அந்த கடல் வரைக்கும். அந்த கடல் வரைக்குமே கொஞ்சமா ஓட்டையை போட்டு இந்த திமிங்கலங்களை கூட்டு போயிட்டே இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆயில் கம்பெனி ஓனர் வந்து உன்னை பாக்கிறதுக்கே ஆச்சரியமா இருக்குமா, நீ மட்டும் இதை இனிஷியேட் பண்ணல அப்படின்னா இவ்வளவு தூரம் இந்த திமிங்கலங்கள் வந்து காப்பாற்றவே பட்டிருக்காது, கண்டிப்பா இறந்துதான் போயிருக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா இந்த 2 திமிங்கலங்களை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேச ரொம்ப நல்லவரா பேசுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இதுக்கப்புறமாச்சு நீங்க வந்து கொஞ்சம் பொறுப்போட இந்த இயற்கை வளங்களை சுரண்டி சாப்பிடாம ஒரு பிசினஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இந்த ஊர்ல இருந்து மக்கள் கூட்டம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திமிங்கலத்துக்கு உதவி செய்யறதுக்காக. ஒரு பக்கம் இப்படி மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த திமிங்கலம் பிரீத் பண்ணிட்டே வரதுக்கான பாதையை உருவாக்கி ஆல்மோஸ்ட் அந்த பனி செவரு கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கம் அந்த ரஷ்யாவுடைய கப்பலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடுமையான பனி செவரு கிட்ட வந்து சேர இப்ப அந்த கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்டுடைய கொடியை ஏத்துறாங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கும். ஏன்னா 2 உயிர்களை காப்பாற்றுறதுக்காக 2 நாடு ஒன்னா சேர்ந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பயங்கரமா சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஐஸ் பிரேக்கர் கப்பல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா செம்ம வேகமா வந்து அந்த செவுத்த ஒரு இடி இடிக்குது. அந்த கப்பல் வந்து இடிக்கிற வேகத்துல அந்த செவரு உடைஞ்சிரும்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. அந்த செவரு உடையவே இல்ல, ரொம்பவும் கடினமா இருக்கு. சரி ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் போயிட்டு வந்து மறுபடியும் வந்து ஒரு இடி இடிக்கிறாங்க. இல்ல இந்த பனி செவரு உடையவே இல்ல. இப்படி மாறி மாறி இடிச்சுட்டே இருக்கிறதுனால அங்க ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டு அந்த 2 திமிங்கலங்களும் அப்படியே ரிவர்ஸ்ல உள்ள போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இத பார்த்து நம்ம ரேச்சல் கத்திக்கிட்டு ஓடுறாங்க. இல்ல உள்ள போகாதீங்க, சொன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இவ்வளவு நேரமா தோண்டி வச்சிருந்த அந்த பள்ளம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த திமிங்கலங்கள் வந்து மூச்சு விடுறதுக்கு அந்த பக்கமா வந்து ஒரு ஓட்டை இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஓட்டையை நோக்கி போச்சுன்னா அங்க ஓட்டை இருக்கவே இருக்காது, ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஆகி மூடிக்கிச்சு. இவங்களும் கத்திக்கிட்டே வேணாம் அந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த திமிங்கலங்களுக்கு பின்னாடியே ஓடுறாங்க பாருங்க. ஒரு கட்டத்துல அந்த திமிங்கலங்க வந்து காணாம போயிடுது. சோ இந்த குரூஷியலான மூவ்மெண்ட்ல இப்ப அந்த ரஷ்ய கப்பல் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரொம்ப வேகமா பின்னாடி போயிட்டு அந்த கப்பலுடைய ஒட்டுமொத்த ஹையஸ்ட் ஸ்பீட் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்பீட்ல செம்ம வேகமா வந்து இப்போ ஒரு இடி இடிக்கிறாங்க பாருங்க. அப்போதான் அப்படி இடிச்சது மூலியமா ஒரு மிகப்பெரிய ஓட்டை அந்த செவுத்துல விழுது. அந்த ஓட்டை வழியா மூடி கிடந்த அந்த ஒரு இடத்துல வெளிச்சம் உள்ள வரதை இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த திமிங்கலங்கள் காணோம். பயந்து போய் எங்கேயோ இந்த பக்கம் ஓடி போயிடுச்சுங்க. அங்க வந்து மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அந்த திமிங்கலங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெயில் பைட்டிங் மூவ்மெண்ட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காத்துட்டு இருக்கும் போது செம்ம வேகத்துல அந்த ஓட்ட வழியா வந்து அந்த 2 திமிங்கலங்களும் வந்து ஒரு டைவ் ஒன்னு அடிக்கும் பாருங்க. அதை பார்த்த உடனே அந்த ஊரே கொண்டாடுது. அந்த ஊரு மட்டும் கிடையாது, உலகமே இந்த காட்சியை பார்த்துட்டு பயங்கரமா வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் பர்சனுடைய சந்தோஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இங்க வார்த்தையே இல்ல. சோ இப்படி இவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த திமிங்கலங்களை காப்பாத்த இப்ப அந்த ஆயில் கம்பெனி ஓனர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வராரு. இதுக்கப்புறமா இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு நான் ஒரு பிசினஸே பண்ண போறது இல்ல, வேற ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஒரு முடிவு எடுக்கிறாரு. இங்க நம்ம கர்னலை காட்டுறாங்க, அவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு மிஷன்ல வந்து இவருக்கும் அந்த பிரசிடென்ட் ஆபீஸ்ல ஒரு லேடி இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நெருக்கம் ஏற்பட்டதுனால அந்த ஒரு விஷயம் கல்யாணத்துல போய் முடியுது. அதுக்கப்புறம் அந்த டீஃப்ரீசிங் மிஷின் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா, அவங்க வேற லெவலுக்கு ஃபேமஸ் ஆகுறானுங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பிரேக்கப் முடிவுக்கு வந்து ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னாகிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டர் ஆயிட்டாரு, ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டாரு. இப்படியே எல்லா காட்சிகளையும் காமிச்சுக்கிட்டு என் கிரெடிட்ஸ்ல இதை நான் ஒரு ட்ரூ ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, உண்மையா நடந்த சம்பவம் சொல்லிட்டு. ஸோ உண்மையான கேரக்டருங்களை நமக்கு காட்டுறாங்க. ஸோ இவர் தான் அந்த கர்னல், இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் மிஷனை கொண்டு வந்தது. இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து காட்ட ரியலா அந்த திமிங்கலங்களை காப்பாற்றுறதுக்கு போறாங்க தெரியுமா, அந்த ஸ்பாட், அங்க நடந்த வீடியோஸ், இது எல்லாத்தையும் என் கிரெடிட்ஸ்ல காட்ட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த படத்துடைய கதை? அப்படியே வந்து லைவ்லியா நான் சொன்னா கிட்டத்தட்ட நீங்க அந்த இடத்துல இருந்த மாதிரி. எஸ், இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ், ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு நியூஸா இருந்தது. அதை படமாவும் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரியாலிட்டியில என்னென்னலாம் நடந்ததோ அங்க ஒரு டென்ஷன் இருந்திருக்கும் தெரியுமா, அந்த டென்ஷனை வந்து அப்படியே இந்த படத்துல மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதை நானும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது கரெக்டா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. So once again this is your Tamil Voice Over channel. நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.